ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு சார்பில் தூய்மை இயக்கம் அப்படிங்கிற இந்த திட்டத்தில் வந்து நீங்க பார்ட்னர்ஷிப்பா வந்து ஜாயின் பண்றதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த தூய்மை மிஷன் அப்படிங்கறது வந்து எதுக்காக வந்து கொடுத்திருக்காங்க, யாரெல்லாம் இதுல வந்து நம்ம கலந்து கொள்ள முடியும், இதுல கலந்து கொள்றதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத பத்தி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு அப்டேட்டா தான் இது வந்து இருக்க போகுது. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களோட மொபைல் போனுக்கு வந்து நீங்க ரெகுலரா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறதை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட் வந்து நம்ம தமிழக ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது தமிழக அரசு சார்பில் தூய்மை இயக்கம் அப்படிங்கிற ஒரு திட்டத்திலிருந்து பார்ட்னர்ஷிப்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்காக அப்படிங்கிற பார்க்கும்போது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய திட கழிவு மேலாண்மையை வந்து பார்த்தீங்கன்னா வலுப்படுத்தும் நோக்கத்துல தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த தூய்மை இயக்கம் அப்படிங்கிற ஒரு திட்டம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த திட கழிவுகளை வந்து கிளியர் பண்ணி அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வலுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தால தான் வந்து இது வந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லாம கழிவு மேலாண்மை சார்ந்த அரசு சாரா நிறுவனங்கள், ஆலோசகர்கள், அமைப்புகள் மற்றும் தொழில்நுட்ப சேவை வழங்குபவர்களும் இதுல வந்து பங்கேற்கலாம். அதாவது பார்ட்னர்ஷிப்பா வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த தூய்மை மிஷன்ல வந்து நம்ம வந்து ஜாயின் பண்றதுக்கு ஏதாச்சும் வந்து அமௌண்ட் பே பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஃப்ரீயாவே வந்து எல்லாருனாலுமே வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பா நம்மளால வந்து ஜாயின் பண்ண முடியும். அது நீங்க வந்து என்ன கேட்டகரியில நீங்க இருந்தாலும் ஓகே. அவங்க வந்து ஒரு 4 விதமான கேட்டகரிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது அரசு சாரா நிறுவனங்கள், ஆலோசகர்கள், அமைப்புகள் மற்றும் வந்து தொழில்நுட்ப சேவை வழங்குபவர்கள். இந்த கேட்டகரியில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் லிங்க்குமே வந்து கொடுத்திருக்காங்க. அவங்களோட அபிஷியல் தூய்மை மிஷன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுல வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க, என்னென்ன விஷயத்தை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே உங்களால இந்த இடத்துல பார்க்க முடியும். ஸோ இந்த வெப்சைட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்ல பார்ட்னர்ஷிப்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகும். இதுல உங்களோட கேட்டகரிக்கு வந்து ஏத்த மாதிரியான ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து அவைலபிளா இருக்குது. நீங்க வந்து நார்மலான ஒரு பர்சன் அப்படின்னா அதுக்கு நேர இருக்கக்கூடிய லிங்க் வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. இல்ல வந்து நீங்க வந்து ஒரு என்ஜிஓ சம்பந்தமா நீங்க வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா அந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுங்க. இல்ல வந்து நீங்க வந்து ஒரு ஆலோசகரா இருக்கிறீங்க, இல்ல வந்து நீங்க வந்து ஒரு தொழில்நுட்பவியலா வந்து இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய வெப்சைட்ல போயிட்டு அந்த லிங்க்கு நேர இருக்கக்கூடிய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணிட்டு ஃபில் ஆன்லைன் ஃபார்ம் அப்படிங்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனுக்குள்ள போகும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட நேம் அப்படின்னா உங்களோட பிசினஸ் நேம் அப்படின்னா உங்களோட ஏஜென்சி நேம் இல்லை ஏதாச்சும் ஒரு நேம் அந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு உங்களோட கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி, அதே மாதிரி உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோடோட என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆர்கனைசேஷன் டைப் அப்படிங்கிற இடத்துல ஒரு இண்டிவிஜுவல் என்டர்பிரனரா இருக்கிறீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் கொடுங்க. இல்லை கம்பெனியா இருக்கீங்க அப்படின்னா கம்பெனி, என்ஜிஓ, சிஎஸ்ஹெச்ஜி, அதாவது என்ஜிஓ அப்படின்னா அது வந்து ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். எஸ்ஹெச்ஜி அப்படின்னா வந்து அந்த மகளிர் சுய உதவிக்குழுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் நீங்க எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை கொடுங்க. நீங்க இண்டிவிஜுவலா அப்ளை பண்ண போறீங்க, உங்களுக்கு விருப்பம் இருக்கு இந்த தூய்மை மிஷன்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல்ங்கிற ஆப்ஷனை கொடுத்து நீங்க பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எப்போ வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க ஆப்ரேஷன் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இது கம்பல்சரியா வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் வந்து இண்டிவிஜுவலா கொடுக்கறதா இருந்தா நீங்க இன்னைக்கு டேட்டே வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து கேட்டிருக்காங்க. அதை கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஸ்கேலில் வருதோ அந்த ஸ்கேல் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டேட் லெவலா இல்லை வந்து நேஷனல் லெவலா இல்லை டிஸ்ட்ரிக்ட் லெவல்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த ஆப்ஷன் வந்து ஒன்ஸ் வந்து கொடுத்துட்டு அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து தமிழ்நாடுடைய வெஹிக்கிள் டெவலப்மெண்ட் இல்லை ஓன் வெஹிக்கிளா இந்த மாதிரி சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து டோட்டலாக எவ்வளோ இருக்குங்கிறத கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு ஃபிட் ஓனர்ஷிப்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. அதையுமே கரெக்டாக வந்து கொடுங்க. இது எல்லாமே ஒன்ஸ் வந்து கொடுத்து முடிச்சுட்டு கீழே ஃபைனலாக வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் வந்து ஒர்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஒன்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து சப்மிட் பண்ணிடுங்க. இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கக்கூடியவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.